ரெடியா மாமே? டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்ல போகிறாங்க போல். ஆனால் ஏன் விஜேஎஸ்னு போட்டுக்குது? ஆனால் அவர் தான் வராரு சார். நாங்கள் டைட்டில் யாருக்குன்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பின்னாடி டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஆர்ச் கேட்டு மீசையை வச்சுக்கிட்டு சீனாக வந்து நிற்கிறீங்களே, என்ன உங்கள் கதை? இருப்பா, ஹவுஸ்மேட்ஸ் வரதுக்குள்ளே கண்ணாடியை கழட்டிக்கிறேன். இல்லைனா வர்றவன் போகிறவெல்லாம் ஓசியிலே கண்ணாடி வாங்கிட்டு போயிடுறான். கேமரா முன்னாடி வந்து கண்ணாடியை வாங்கிட்டு பின்னாடி போய் என்னை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க. என்ன சார் பண்ணுறது? ஒரு வேஸ்ட்டான ஷோக்கு ஹோஸ்ட்டாக வந்துட்டோம். அப்போது ரோஸ்ட் பண்ணால் தாங்கி தானே ஆகணும். மகுடம் சூட போகும் வெற்றியாளர் யார்? என்ன சார் நீங்கள் பேச மாட்டீங்க, வேறு யாரோ பேசுகிறாங்க. அதுலேயும் வெற்றியாளர் யாருன்னு உங்களை காட்டுறாங்க. ஓ, எல்லாம் தப்பெல்லாம் பண்ணி தப்பு தப்பாக விளையாண்டு வந்துட்டாங்க, அதனால் கப்பை நானே எடுத்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? சீசன் 9 இன் தி கிராண்ட் ஃபினாலே. அப்புறம் ஃபினாலே செலிப்ரேஷனில் கானா வினோத் சூப்பராக ஒரு பாட்டு பாடுறாரு. அதில் எல்லாரையும் சும்மா கலாய்ச்சி, போன சீசனில் கூட ராஜு பாய் டான்ஸ் ஆடினார்ல, அந்த சாங் லிரிக்ஸ் எழுதி கொடுத்ததே நம்ம கானா வினோத் தான். இடுப்பில் பேண்ட்டே நிற்காத பண்ணியை சுற்றி பொண்ணுங்க ஆடுது. வேறு வாயை பொழந்துக்கிட்டு டான்ஸும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தக்க பக்கன்னு முடிச்சுட்டே நின்று ஆடுது பாருங்க. அப்புறம் ஜோடியாக வந்து பிரஜனும் சாண்ட்ரா கூட ஒரு டான்ஸ் ஆடுறாங்க போல். அப்புறம் சாண்ட்ரா பாருன்னு வெறும் விஷம் வன்மம் கூட சேர்ந்து சுற்றினா நம்ம அமித் அவரோட குழந்தையோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாரு உட்காந்துட்டு. அப்புறம் பயங்கரமாக மேக்கப் ட்ரெஸ்ஸோட அரோரா, சபரி, விக்ரம், திவ்யா எல்லாரையும் காட்டுறாங்க. மகுடம் சுட்ட போகிறது யார்? எங்களுக்கு தான் தெரியுமே திவ்யா தான். நியாயமாக பார்த்தா அவங்க தான். ஆனால் விஜய் டிவி ஏதாவது கான்ட்ரவர்சிக்காக வேறு யாராவது பண்ணிவிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். என்ன அரோராவை என்ன காட்டுறாங்க? எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்களே. பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலே. கிராண்ட் ஃபினாலே ஓகே, அது என்ன கிராண்ட் ஃபினாலே? என்ன வந்திருக்காக, மாப்பிள்ளை முக்கச்சாமி வந்திருக்காக, அந்த மாதிரி ஸ்டைலில் ஹேன்னு இழுத்து கூப்பிட்றீங்களோ? அது சரி. இந்த பிக் பாஸ் சீசன் 9 தான் இருக்கிறதுலே கேவலமாக ஒஸ்ட்டு கருமாந்திரம் எல்லாமே நடந்துச்சு. வரலாற்றிலே முதமுறையாக 2 பேர் ஜோடியாக அதுவும் ரெட் கார்டை வாங்கிட்டு போனாங்க. கம்ருதீன் உள்ளே வராருன்னு சொன்னாங்க, ப்ரோமோவில் எங்கேயுமே காட்ட மாட்டீங்க. கம்ருதீன் வர்றதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்கப்பா. தேங்க்யூ.